முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நீ ஜெயிக்க போற, நீ எதிர்பார்த்த நல்லது நடக்கப் போகுதுன்ற அந்த வெற்றி செய்தியோடு தான் உன் அப்பன் முருகன் இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். இப்போதுதான் நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறி வந்திருக்கு. இந்த பழனி முருகன் என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கும்படியும் வெற்றி பெறும்படியும் நீ யாருங்கிறத உனக்கும் உணர்த்தி என் மகிமை என்னங்கிறத இந்த உலகுக்கும் உணர்த்த போகிறேன். எத்தனையோ பேர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம், இந்த பழனி முருகனால் எதுவும் உதவி செய்ய முடியாது, கை கொடுத்து காப்பாற்ற முடியாது, சும்மா தான் கடவுள் பக்தியிலா அவசரத்துக்கு யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்கன்னு. ஆனால் இது அத்தனையையும் பொய்யாக்கும் விதமாக தான் இப்போது இந்த அப்பன் பழனி முருகன் உன் வாழ்க்கையில் இருக்க கெட்டதையும் கஷ்டத்தையும் தூக்கி எறிஞ்சு விலக்கி வச்சு உனக்கான நல்லதை செய்ய ஓடி வந்திருக்கேன் என் செல்லமே. உனக்கு எதிராக எத்தனையோ பேர் போட்ட திட்டங்களை எல்லாம் முறியடிச்சு இப்போ எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்ய வந்திருக்கேன். ஒருத்தவங்க உனக்கு கெட்டது செஞ்சுட்டு எப்படி நீ நல்லா இருக்கன்னு பார்த்து புலம்பி போகிற அளவுக்கு உனக்கான நல்லதை தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். கெட்டவங்க உனக்கு செஞ்ச கெட்டதெல்லாம் இப்போ உனக்கு நல்லதா தலைகீழாக மாறிடுச்சு. எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக ஆக்கவும் உனக்கு சுலபமாக சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கவும் இந்த அப்பன் பழனி முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் இன்னையோட தீர்ந்து போக போகுது. தீராது நீ நினச்ச வேதனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன்னுடைய வேதனைகளை போக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. தப்பு செஞ்சுட்டா யாராக இருந்தாலும் மண்டியிட்டு தலைவணங்கி மன்னிப்பு கேட்குறதுல தப்பே இல்லை. ஆனால் செய்யாத தவறுக்கு யாராவது உன்னை மன்னிப்பு கேட்க சொன்னால் உன் தலைமுடி கூட அசையாத அளவுக்கு அப்படியே நில்லு. ஏன்னா தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்கலாம், நீ எந்த தவறும் செய்யாமலேயே வேணும்னே உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்ட மனிதர்களுக்கு நீ எதையுமே செய்ய வேண்டாமே செல்லமே. நீ எதிர்பாராத நேரத்தில் இந்த அப்பன் முருகன் நான் உன் இதயத்துக்குள் குடிவந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவேன். இனி நேரமும் காலமும் சரியாகி உனக்கு சாதகமாக மாறி சகல நல்ல விஷயங்களையும் நீ சந்தோஷமாக பெற்று வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் வேதனைகளை போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன் அல்லவா. யாரெல்லாம் உன்னை அலட்சியமாக பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உன்னை புறக்கணித்து ஒதுக்கி வைக்க நினச்சாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே தான் இப்போ உனக்கான நல்லதையெல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சு கொடுக்க போகிறேன். எத்தனையோ பேர் உன்கிட்ட சண்டைக்கு வரும்போதும் பிரச்சனைக்கு வரும்போதும் நீ அதை சரி செஞ்சிடலான்னு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செஞ்ச. ஆனால் நீ செஞ்ச பேச்சுவார்த்தைகள் எதுவுமே உனக்கு பலன் கொடுக்காம இன்னும் பிரச்சனைகளை பெருசுப்படுத்துச்சு பார்த்தியா. இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்ய நான் வந்துட்டேன். இனி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை பொறுத்திருந்து பார்க்க தயாராகு. நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் வேதனைகளை மாற்றி சோதனைகளை முறியடிச்சு உனக்கான வெற்றியை கொடுக்க நான் வந்துட்டேன். எந்த விஷயம் உனக்கு புரியாமல் இருந்துச்சோ, எந்த விஷயம் சரியாக தவறாக நீ யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருந்தியோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நான் வெற்றி வாழ்க்கையாக மாற்ற வந்துட்டேன். நீ ஆசைப்படுவது போல இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக மாறப்போகுது. உன் பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் சேர்த்து இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உன் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் சரியாகி நேர்மறை எண்ணங்களோடு நீ நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழும்படியும் கூட நான் செய்கிறேன் செல்லமே. என்னால் சமாளிக்க முடியலையே, என்னால் சரி செய்ய முடியலையே முருகான்னு நீ சொன்ன விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்க நான் வந்துட்டேன். இனிமேலும் நீ எதை நினச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தடுத்து பல அற்புதமான நல்ல விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துட்றேன். என் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பிரச்சனைகளை எல்லாம் என்னிடம் சொல்லி சரணடைந்த உனக்கு இனி எல்லா விஷயங்களையும் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன். அனுதினமும் என்னையே நினச்சி வணங்கும் உனக்கு எல்லா விஷயங்களும் இனி அழகாக நடக்கும்படி செய்ய போகிறேன். உனக்கு சாதகமான நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்கி துன்பங்களை துரத்தி அடித்து நன்மைகள் உன்னை வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் செய்வேன் என் செல்லமே. உன் கடமையை செய்ய நீ ஒருபோதும் தயங்காதே. உன் பொறுப்பிலிருந்து நீ பின்வாங்கக்கூடாது. பொறுமையாக இருந்து
உன் பொறுப்புகளையும் கடமைகளையும் நீ சரியாக செய்யும் போது, தைரியமாக உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் போது, நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நானே கலந்து நிற்பேன். நீ செய்யும் செயலில் எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்காத விஷயத்தை இந்த முருகனிடம் வந்து மனமுருகி கேட்டினா கண்டிப்பாக உனக்கு அது கிடைச்சே தீரும். என் மேலே உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உனக்கு நீ எது வேணும்னு கேட்டாலும் அதை கொடுப்பதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்து உனக்கு என்ன வேணுமோ கேளு. அது நல்ல விஷயமா, 4 பேருக்கு நன்மையானதா, உனக்கும் சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக உன் விருப்பப்படியே அதை நிறைவேற்றி நான் கொடுத்துருவேன் செல்லுவேன். உன் கனவுகளை நிறைவேற்றுவதில் நிச்சயமாக நான் உனக்கு துணையாக நிற்க தான் போகிறேன். உன் கனவு எதுவாக இருந்தாலும் அது நல்லதா, உண்மையா, நேர்மையானதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லவே. உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போலவே உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி தரப்போகிறேன். என்ன நடந்தா உனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகரிக்குமோ அதை நல்லபடியாக நானே முன்னின்று நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கைக்கு ஒளியாக வழிகாட்டியாக நான் இருந்து எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக நீ நினச்சது போலவே நடக்கும்படி உனக்கு வெற்றியை தான் கொடுக்க போகிறேன். உன்னோட எப்போதும் இருக்கும் இந்த அப்பன் முருகன் உன்னை சூழ்ந்திருக்கும் இருளை விரட்டி அடித்து உனக்கான ஒளியையும் வெளிச்சத்தையும் கொடுக்க போகிறேன். நீ நினச்சது போல இனிமேல் உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறப்போகுது. என் அருளால் உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வைக்க போகிறேன். தோல்வி அடைஞ்சாலும் நீ துவண்டு போகக்கூடாது என் செல்லமே. உன்னை தூக்கி விட உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை கண்டிப்பாக உனக்கு சாதகமாக மாறும். இனி வரும் காலங்களிலும் கூட உன் கைகள் தான் ஓங்கி நிற்க போகுது. அடுத்தவங்க மேலே பழி போடுறது சுலபம். அதே பழியை நீ சுமக்கும் போது தானே அடுத்தவங்களுடைய வழி என்னன்னு தெரியும். யாரையும் ஒருபோதும் பழி சொல்லவோ, குறை சொல்லவோ, குற்றம் சுமத்தவோ வேண்டாம். அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் கூட அமைதியாக கடந்து போயிரு. நல்லது செஞ்சிருந்தாங்கன்னா அதை நல்லபடியாக பாராட்டி பேசு. இந்த ஜென்மத்தில் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலைன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உன் ஜென்ம பிறவிகளில் நீ செய்த கர்ம வினை இப்போது உன்னை பாடாய் படுத்துறதையும் வாட்டி வதைக்கிறதையும் பார்த்துட்டு தான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கணுன்ற நோக்கத்தோட இந்த பழனி முருகன் வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து நான் யாருங்கிறதையும் என் அற்புதங்களையும் மகிமைகளையும் இந்த உலகுக்கே ஓ மூலமாக நான் உணர்த்தி காட்டுறேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் என் மேலே போட்டுடு. இனிமே என்னால் முடியலை முருகான்ற வார்த்தையே உன் வாயிலிருந்து வராத அளவுக்கு அனைத்தையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சரியான நேரத்தில் இனி அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு செல்லமே. ஒரு சிலர் உன்னை அவங்க தேவைக்கு நல்லா பயன்படுத்திக்கிட்டு அவங்க நினச்ச காரியத்தை நடத்திக்கிறாங்க. இனிமேலாவது உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இரு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு எல்லைக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? அடுத்தவங்களை நம்பி எந்த விஷயத்திலும் ஆழமாக இறங்கி நீ மாட்டிக்காத. நல்லது செய்யலாம், அதே நேரத்தில் நீ ஏமாளியாக இருக்கக்கூடாது. நல்லதை யாருக்கு செய்கிறோம்? அவங்க நல்லவங்களா? நம்ம செஞ்ச நல்லது அவங்க பிரச்சனையாக மாற்றிட மாட்டாங்களா? அதனால் நமக்கு கெடுதல் வந்துடாதான்றதை யோசிச்சுக்கிட்டு தான் நீ நல்லதை செய்யணும். உனக்கு வெற்றி வரும்போது, நீ சந்தோஷத்தில் இருக்கும்போது உன் கூட நிற்கிற மனிதர்கள் நீ தோல்வி அடைஞ்சினா, நீ கீழே விழுந்தினா உன்னை விட்டுட்டு வேகமாக விலகி போயிடுவாங்க. ஆனால் இந்த அப்பன் பழனி முருகன் நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன். நீயும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனமாக விழிப்புணர்வோட கையால் பழகிக்கோ. எந்த விதத்திலும் உனக்கு எந்த பிரச்சனையும் ஆபத்தும் வராத அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. வாழ்க்கை வேகமாக போயிட்டே இருக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி அடையாமல் முன்னேறாமல் எதுவுமே செய்யாமல் நம்ம சும்மா இருக்கோமென்ற எண்ணம் உன் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிறதல்லவா? ஒரு சிலர் கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் நீ எல்லா வாய்ப்புகளையும் தவற விட்டுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இனிமேலும் இப்படி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலம் எவ்வளவு வேகமாக போனாலும்
உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி தர நான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் புண்ணியங்கள் அதிகமாகி உனக்கான நன்மைகளும் நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நீ செஞ்ச நன்மைகளுக்கும் புண்ணியத்துக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதையெல்லாம் நான் வெற்றியாக உன் கைகளிலேயே ஒப்படைக்கிறேன்.